இதில் என்னன்னா ஸ்டாலின் சார் குறி வச்சாரு வேட்டையராஜா கரெக்டாக, குறி தப்பி பட்டுச்சு. வச்ச குறி காங்கிரஸ்க்கு. அது என்ன ஆயிடுச்சு, பக்கத்தில் கூடவே இருந்த சும்மா டீ சாப்பிட்டுன்னு இது பண்ணி இந்த தோழர்கள் மேலே பட்டுச்சு. அவங்க என்னங்க நாங்கள் உழைக்கிறோம், பூத்துலலாம் ஆள் போட்டோம், குறைய சொன்னோம், ஆனால் நாங்கள் பிரச்சனை பண்ணலையேன்னு சிபிஐ கேஷுவாலிட்டி, ஐயுஎம்எல் கேஷுவாலிட்டி, மதிமுக கேஷுவாலிட்டி. நான் எப்படி சீட்டை குறைச்சிருக்க வேண்டிய கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கொஞ்சம் உஷாரா பூரா பிரச்சனைக்கு காரணம் அந்த 3 பேர், 3 மஸ்கிட்டியர்ஸ். பிரவீன் சக்கரவர்த்தி, இவர் சோடங்கர், அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர். இந்த 3 பேர்னால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை, இந்த இழுபறி. அது என்ன ஆகி போச்சு அங்கன்னொன்னே, ஆசை யாரை விட்டுதுன்னொன்னே, திடீர்னு நயினார் கூட அவங்க கட்சிக்காரர்கிட்ட பேசும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நானும் ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீட்டை அதிகமாக கேட்ட மாதிரி தகவல். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் உண்மையில பாராட்டணும். சீட்டா அங்கே பிஜேபியில் நிறைய இருக்குது, போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மற்ற கட்சியெல்லாம். ஆனால் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க, சிபிஎம் வெளியேற போகிறதா சொல்கிறாங்க. வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரையிலும் நான் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவர் பிரேமலதா விஜயகாந்த் வந்ததுலேருந்து கடலூரில் அவங்க சீட்டு வாங்க போகிறாங்க. அவர் அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பேஸை நினச்சிருந்தார். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்குது அதிமுகவோட. மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு தெரியல. மீட்டிங் நடக்குது சார் சசிகலாவோட. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தானே பேசியிருக்கணும். பெரிய அரசியல் கட்சிகள் பெரிய மீட்டிங்கு பெரிய விஷயங்கள் தானே பேசணும். நீங்கள் அதை விட்டுட்டு கூட்டணி இழுபறி அரசியலே மாற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஏன் ஒரு 5வது முனை பாலாஜி டெவலப் ஆகிட்டு இருக்குது. 3வது அணியை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்க, தாவேகா பற்றி. நான் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும், கொடுக்குறது கிடையாது. இப்போ 5வது பெரிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்த உடனே அதை கேட்காம இதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்கல்ல, அதான் முடிஞ்சிச்சு இல்லை, நாளைக்கு டெல்லியிலேருந்து வராங்க. பட் இது இப்போது எங்கள் தைலாபுரத்தில் மீட்டிங்குங்களா? இல்லை தைலாபுரத்தில் சசிகலா ஆதரவாளர்கள்லாம் கூஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கூஞ்சிட்டாங்க பயங்கரமாக. புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதெல்லாம் நல்லது தான். நான் வச்சுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, எவ்வளோ கட்சி வருதோ வரட்டும், எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா தேர்தல் நிற்கிறாங்களோ நிற்கட்டும், யார் யார் எவ்வளோ எவ்வளோ மக்களுக்கு செலவு பண்ண முடியுமோ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணட்டும். அப்போ தான் மக்கள் பணம் மக்கள்கிட்ட திருப்பி வருன்றது என்னோட சாதாரண அரசியல் புரியுது. அதனால் வரவங்களை நம்ம வரவேற்று அவங்களும் வெற்றி பெறத்துக்கு நம்ம அது என்ன ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடியும் ஒரு தொகுதி. அதுதான் ஒரு சிக்கல். 3-4 எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு தொகுதி இல்லையா, நல்லா இருக்கும். விஜயண்ணாலாம் பயங்கரமாக தாவேக்கெல்லாம் நிறைய இடத்துல ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவர் ஒரு தொகுதியில் நின்னாலே போதும், அந்த தொகுதியில் திருப்பி திருப்பி அவரே ஜெயிச்சுட்டு இருப்பார். அவரே அதான் சொன்னார், 214 தொகுதியில் விஜய் தான் நிற்கிறேன்னாப்புல. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக லாஸ்ட்டாக கேட்டீங்க.